ஹாய் வணக்கம். ஒரு RO வாட்டர் பியூரிஃபையரில் உள்ள LPS எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இதுதான் LPSன்னு சொல்லுவாங்க, லோ ப்ரெஷர் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. LPSனால் இது என்ன பர்பஸ்க்கு நம்ம வாட்டர் பியூரிஃபையரில் யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம வீட்டில் உள்ள ஓவர் ஹெட் டேங்க்லேருந்து நம்ம மிஷினுக்குள்ளே தண்ணி வரும். அந்த ஓவர் ஹெட் டேங்கில் தண்ணி ட்ரைன் ஆகும் போது நம்ம மிஷின் வந்து எம்டியாக ஓடக்கூடாதுங்கிறதுக்காக ஓவர் ஹெட் டேங்கில் தண்ணி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் பண்ணுறதுக்கு தான் இந்த LPS வந்து நம்ம பியூரிஃபையரில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எப்படி நமக்கு கட் ஆஃப் பண்ணுன்னா, தண்ணி இதில் தான் இன்புட் கொடுப்போம். இதெல்லாம் ஒரே இன்புட் தான் அந்த லோ ப்ரெஷர் சுவிட்சுக்கு. வயரிங் கனெக்ஷன் மட்டும்தான் வேறு மாதிரி வரும். உள்ளே போகிற இன்லெட் எடுத்து இந்த ப்ரெஷர் சுவிட்சுக்கு கொடுத்த உடனே ஃபஸ்ட் இனிஷியலாகவே கொடுத்த உடனே நம்ம ஓவர் டேங்க்லேருந்து வர்ற தண்ணி இந்த ப்ரெஷர் சுவிட்சுக்குள்ளே போகும். இந்த ப்ரெஷர் சுவிட்சுக்குள்ளே ஒரு டயப்ராம் மாதிரி இருக்கும். அந்த டயப்ராம் போய் நம்ம இந்த சுவிட்சு வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம மிஷினை வந்து ஆன் பண்ண வைக்கும். நம்ம கரெக்டான ப்ரெஷரில் இருந்தால் தான் நம்ம மிஷின் வந்து ஆன் ஆகும். கரெக்டானனா ஒரு 5 PSIக்கு மேலே இருக்கணும் வந்துட்டு ப்ரெஷர் வந்து, அப்போ தான் நம்ம மிஷின் வந்து ஆன் ஆக வைக்கும். அந்த 5 PSIக்கு கீழே ப்ரெஷர் இருந்ததுன்னா மிஷின் வந்து ஆன் ஆகாது. ஆஃப் கண்டிஷனில் தான் இந்த ப்ரெஷர் சுவிட்சு மெயின்டைன் பண்ணும். எப்போல்லாம் 5 PSIக்கு குறைஞ்சது 5 PSIக்கு மேலே இருக்கணும், அப்போ தான் நம்ம மிஷின் வந்து ஆன் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த ப்ரெஷர் சுவிட்சு மேலே ஓவர் ஹெட் டேங்கில் தண்ணி இல்லாட்டாலும் ஆஃப் பண்ணிடும். நீங்கள் ப்ரீ ஃபில்டரில் வந்துட்டு ரொம்ப நாள் மாற்றாம விட்டாலும் தண்ணி கம்மியாக உள்ள மிஷினுக்குள்ளே இன்லெட் போனாலுமே இந்த ப்ரெஷர் சுவிட்ச் வந்து மிஷினை வந்து ஆன் ஆக்க விடாது. எப்போ கரெக்டான ப்ரெஷரில், அதாவது 5 PSIக்கு மேலே இருந்தால் தான் இந்த சுவிட்ச் வந்து ஆன் பண்ணும். இதனால் நமக்கு பம்புக்கு எஸ்பிக்கு எல்லாத்துக்குமே பெனிஃபிட் உண்டு. ஏன்னா எம்டி மோட்டார் வந்து நம்ம தண்ணி இல்லாமல் எம்டியாக பம்ப்லாம் ஓடுனுச்சுன்னா பம்பு வந்து சீக்கிரமே டேமேஜ் ஆகுறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது வந்துட்டு. அதனால் இந்த லோ ப்ரெஷர் சுவிட்ச் வந்து போடுறது நல்லது. சில இடங்களில் கார்ப்பரேஷன் வாட்ரு அந்த மாதிரி தண்ணிக்கெல்லாம் ரொம்ப வந்து டஸ்ட் இருக்கும் வந்துட்டு. அதெல்லாம் ப்ரீ ஃபில்டர் வந்து கரெக்டாக சீக்கிரம் மாற்றுறது நல்லது. அந்த மாதிரி தண்ணிக்கெலாம் இந்த லோ ப்ரெஷர் சுவிட்ச் யூஸ் பண்ணிங்கன்னா சில டைம் ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியானா கூட இந்த ப்ரெஷர் சுவிட்ச் வந்து ஆன் ஆக்க விடாது அந்த மிஷினை வந்துட்டு. அதனால் இப்போ அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் இந்த மாதிரி லோ ப்ரெஷர் சுவிட்ச் யூஸ் பண்ணுறது நல்லது. நம்ம வீட்டிலலாம் போர் வாட்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ப்ரெஷர் இருந்தால் மட்டும்தான் அந்த லோ ப்ரெஷர் சுவிட்ச் வந்து யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா ப்ரெஷர் இல்லாத நம்ம இப்போ டேங்க்லாம் ஹைட்டு கம்மியிலே வச்சுருப்பாங்க சில வீடுகளில் வந்துட்டு. இப்போ அந்த மாதிரி தண்ணிக்கெலாம் ப்ரெஷர் 5 PSI வந்து ஈஸியாக கிடச்சிரும். சில இடங்களில் கம்மியாக இருந்தால் கூட இந்த ப்ரெஷர் சுவிட்ச் வந்து ஆன் பண்ண விடாமல் வச்சுருக்கோம். ஏன்னா தண்ணி போய் அந்த ப்ரெஷரில் தான் இந்த சுவிட்ச் வந்து ஆன் பண்ண வைக்கும். அதனால் மேக்ஸிமம் அந்த அப்பார்ட்மெண்ட்டு அந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு இந்த லோ ப்ரெஷர் சுவிட்ச் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் வாட்டர் பியூரிஃபையரில் யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா பம்பு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழி. தண்ணி உள்ளே போகும்போது மட்டும்தான், அந்த தண்ணியை கரெக்டான ப்ரெஷரில் உள்ளே போகும்போது மட்டும்தான் மிஷினை வந்து ஆன் பண்ண வைக்கும். கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியானால் கூட வந்து மிஷின் வந்து ஆன் ஆகாது. இப்போது இந்த லோ ப்ரெஷர் சுவிட்சோட வயரிங் கனெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ LPSோட வயரிங் கனெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு ROவில் உள்ள எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸோட அசம்பிள் செட்டு வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு பம்ப் இருக்குது, அப்புறம் ஒரு SV இருக்குது, அப்புறம் ஒரு அடாப்டர் இருக்குது. இது AC to DC கன்வெர்ட்டர் அடாப்டர். இதுதான் மிஷினுக்குள்ளே சப்ளை கொடுக்குறது. AC என்று DCயாக கன்வெர்ட் பண்ணி 24 வோல்ட்டில் கொடுக்கும். 230 வோல்ட்லேருந்து 24 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற அடாப்டர். அப்புறம் ஒரு ஃப்ளோட் சென்சார் செட்டு. இது 4 தான் ஒரு பேசிக் RO மாடலில் இருக்கும். இதோட LPSோட வயரிங் கனெக்ஷனு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். அப்புறம் வந்துட்டு நான் ஒரு LED செட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். எதுக்குன்னா இந்த ப்ரெஷர் சுவிட்சு, இந்த லோ ப்ரெஷர் சுவிட்சு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காமிக்கிறதுக்காக இந்த LED வந்து ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, வாங்க பார்க்கலாம் இப்போ எப்படி LPS வந்து வயரிங் கனெக்ஷன் பண்ணுறது சொல்லிட்டு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு அடாப்டரோட வயர் எடுத்துக்கோங்க. அடாப்டரில் 2 வயர் கொடுத்துருப்பாங்க, ரெட்டு அண்டு பிளாக்கு கொடுத்துருப்பாங்க. சில அடாப்டரில் ஒயிட் அண்டு பிளாக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு ரெட் வயர் எடுத்துக்கோங்க. ஒயிட் கொடுத்துருந்தாங்கன்னா ஒயிட் வயரை எடுத்துக்கோங்க. ரெட் வயர் எடுத்து நம்ம LPSோட ஒரு வயரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. LPSோட 2 வயரில் எந்த வயரை வேணாலும் இந்த அடாப்டரோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அடாப்டரோட ஒரு வயர் எடுத்து LPSோட ஒரு வயரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் LPSல இன்னொரு வயர் இருக்குது, அதை எடுத்து ஃப்ளோட் சென்சாரோட ஒரு வயரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ளோட் சென்சார்லையும் எந்த வயரில் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். அங்கே இப்போ 2 கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். அடாப்டரோட பாசிட்டிவ் வயர் எடுத்து லோ ப்ரெஷர் சுவிட்சோட ஒரு வயர் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் லோ ப்ரெஷர் சுவிட்சில் இன்னொரு வயர் இருக்கும், அதை எடுத்து ஃப்ளோட் சென்சாரோட
ஒரு வயரை கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த 2 கனெக்ஷன் இதோட இந்த ப்ரெஷர் சுவிட்ச் கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் பம்பு எஸ்விக்கு தான் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். அது வந்து இந்த ஃப்ளோட்லேருந்து கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். திரும்பவும் சொல்கிறேன், இந்த லோ ப்ரெஷர் சுவிட்ச் கனெக்ஷன் முடிஞ்சது. அடாப்டர்லேருந்து லோ ப்ரெஷர் சுவிட்சோட ஒரு வயரை கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு வயர் எடுத்து ஃப்ளோட் சென்சாரோட ஒரு வயரோட கனெக்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஃப்ளோட் சென்சாரோட இன்னொரு வயர் வரும், அதை எடுத்து பம்போட ரெட் கலர் வயர், அப்புறம் எஸ்வியோட ரெட் கலர் வயரு, பம்போட ரெட் கலர் வயரு, எஸ்வியோட ரெட் கலர் வயரு. இது 3வது கனெக்ஷனு. ஃபஸ்ட்டு அடாப்டர்லேருந்து ப்ரெஷர் சுவிட்சோட ஒரு வயர் கனெக்ஷனு, அப்புறம் ப்ரெஷர் சுவிட்சிலேருந்து ஒரு வயர் எடுத்து ஃப்ளோட் சென்சாரோட ஒரு வயர் கனெக்ஷனு, அப்புறம் ஃப்ளோட் சென்சார்லேருந்து இன்னொரு வயர் இருக்கும், அதை எடுத்து பம்போட பாசிட்டிவ் வயரு ரெட் கலர் வயரும், எஸ்பியில் வந்து ரெட் கலர் வயரும் இருக்கும், இதோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பம்போட நெகட்டிவ் வயரு, எஸ்வியோட இன்னொரு நெகட்டிவ் வயரு ஒயிட் கலரில் இருக்கும், அப்புறம் இந்த அடாப்டர் வயரு. இதுதான் பேலன்ஸ் இருக்குது. இந்த 3 வயரும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இவ்வளோ தான் எல்பிஎஸோட வயரிங் கனெக்ஷனு. இப்போ நான் திரும்ப ஒரு டைமு தெளிவாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. அடாப்டர் வந்து ஒரு பாசிட்டிவ் வயர் எடுத்து ப்ரெஷர் சுவிட்சோட ஒரு வயரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் சுவிட்சோட 2 வயரில் எந்த வயரை வேணால் எடுத்து இந்த அடாப்டரோட பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ரெஷர் சுவிட்சில் உள்ள இன்னொரு வயர் எடுத்து ஃப்ளோட் சென்சார் செட்டோட ஒரு வயர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ளோட் சென்சார் செட்டில் உள்ள 2 வயரில் எந்த வயரில் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம், மேலே கீழே இருக்கும், அதில் எந்த வயரில் வேணால் நீங்கள் ப்ரெஷர் சுவிட்சோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அடாப்டர் ஒரு வயர் எடுத்து ப்ரெஷர் சுவிட்சுக்கு, ப்ரெஷர் சுவிட்சிலேருந்து ஃப்ளோட்டுக்கு இது சீரியஸாக கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிவிட்டு ஃப்ளோட் சுவிட்சிலேருந்து இன்னொரு வயர் பேலன்ஸ் இருக்கும், அந்த வயர் எடுத்து நம்ம பம்போட பாசிட்டிவ்க்கும் எஸ்வியோட பாசிட்டிவ்க்கும் கனெக்ட் பண்ணிக்கணும். பேலன்ஸ் 3 வயர் தான் இருக்கும், எஸ்வியோட நெகட்டிவ், பம்போட நெகட்டிவ், அப்புறம் அடாப்டரோட இந்த நெகட்டிவ் வயரை எடுத்து இது 2 கூடயும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். 1 2 3 4 கனெக்ஷன் வரும். இதில் வந்துட்டு அடாப்டர்லேருந்து ப்ரெஷர் சுவிட்சு, ப்ரெஷர் சுவிட்சிலேருந்து ஃப்ளோட் சென்சாரோட ஒரு வயரு, ஃப்ளோட் சென்சார்லேருந்து இன்னொரு பேலன்ஸ் வயர் எடுத்து பம்புக்கும் எஸ்விக்கும் கொடுக்கணும். அப்புறம் பேலன்ஸ் வந்து நெகட்டிவ் வயர் எடுத்து இந்த அடாப்டரோட நெகட்டிவ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த எல்இடி வந்து நான் சும்மா கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த லோ ப்ரெஷர் சுவிட்சு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த எல்இடி வந்து நான் சும்மா கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, எல்இடி கனெக்ட் பண்ணிட்டேன். வயரிங் கனெக்ஷன் இவ்வளோ தான் சிம்பிள். திரும்ப ஒரு டைம் சொல்கிறேன். அடாப்டர் வந்து ப்ரெஷர் சுவிட்சு, ப்ரெஷர் சுவிட்சிலேருந்து இன்னொரு வயர் எடுத்து ஃப்ளோட் சென்சாரோட ஒரு வயர் இது, அப்புறம் ஃப்ளோட் சென்சார்லேருந்து இன்னொரு வயர் வருது, அதை எடுத்து பம்போட பாசிட்டிவும் எஸ்வியோட பாசிட்டிவும், அப்புறம் எஸ்வியோட நெகட்டிவ் இருக்கும், அடாப்டரோட நெகட்டிவ், பம்போட நெகட்டிவ் வயர் எடுத்து 3 கனெக்ட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 4 கனெக்ஷன் தான். எல்இடி வந்து நான் சும்மா உங்களுக்கு இந்த ப்ரெஷர் சுவிட்ச் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காமிக்கிறதுக்காக நான் சும்மா கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அது தேவையில்லை. இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டேன், பம்பு ரன் ஆகலை, எல்இடியும் நமக்கு வந்துட்டு க்ளோ ஆகலை. இப்போது இந்த ப்ரெஷர் சுவிட்ச் வந்துட்டு இதுதான் ப்ரெஷர் சுவிட்சு. இந்த ப்ரெஷர் சுவிட்சு எப்படி ஒர்க் ஆகுனா இதுதான் டியூப்பு, இன்னர் டியூப்பில் வந்து கட் பண்ணி இந்த ப்ரெஷர் சுவிட்சுக்கு உள்ள மிஷினுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. இந்த டியூப் வழியாக தண்ணி போய் உள்ள ஒரு டயப்ராம் மாதிரி இருக்கும். அந்த டயப்ராம்னா ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும். வந்துட்டு அந்த ரப்பர்லாம் ப்ரெஷர் போய் தண்ணி போய் ப்ரெஷர் கொடுக்கும்போது சுவிட்சை வந்து ப்ரெஸ் பண்ணும். இப்போ தண்ணிக்கு பதில் நம்ம வந்து இதில் வந்து சும்மா ஊதி பார்க்கலாம். வந்துட்டு இப்போது இந்த ப்ரெஷர் சுவிட்சை வந்து ஆன் பண்ண வைக்கிறோம். எப்படின்னா ப்ரெஷர் கொடுக்க போகிறோம், தண்ணி இல்லாமல் நம்ம சும்மா ஒயிட் ஊதி ஆன் பண்ண வச்சு இந்த எல்இடி வந்து க்ளோ ஆகும் பாருங்கள். இப்போ இந்த ப்ரெஷர் சுவிட்சுக்கு ப்ரெஷர் கொடுக்க போகிறோம்.
இப்படி தண்ணி போய் ப்ரெஷர் கொடுத்து இந்த சுவிட்ச் ஆன் பண்ணால் தான் நமக்கு மோட்டரே ரன் ஆகும். இப்போ ப்ரெஷர் கொடுக்கும்போது எல்இடி வந்து க்ளோ ஆச்சு, உங்களுக்கு ஆன் ஆச்சு. ப்ரெஷர் நம்ம ப்ரெஷர் கொடுக்காம எடுக்கும்போது வந்துட்டு எல்இடி ஆஃப் ஆகிடுது. இப்போ திரும்ப பண்ணுற பாருங்க. இந்த ப்ரெஷர் சுவிட்சுக்கு ப்ரெஷர் கொடுக்கும்போது ஆன் ஆகுது, ப்ரெஷர் இல்லாத போது ஆஃப் ஆகிடுது உங்களுக்கு. அப்போ தண்ணி உள்ளே கரெக்டான பிஎஸ்ஐயில் 5 PSIக்கு மேலே போனால் மட்டும்தான் இந்த சுவிட்ச் வந்து மிஷினே ஆன் பண்ண விடும். வந்துட்டு கொஞ்சம் லோ ப்ரெஷராக இருந்தால் ஆன் பண்ண விடாது, அதாவது கொஞ்சம்னா ரொம்ப லோ ப்ரெஷராக இருந்தால் ஆன் பண்ண விடாது. 5 PSIக்கு மேலே இருக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் இந்த லோ ப்ரெஷர் சுவிட்ச் வந்து மிஷினை வந்துட்டு ரன் பண்ண வைக்கும், இல்லாட்டி ஆஃப் கண்டிஷன்லேயே தான் வைக்கும். இப்போ ஓவர் ஹெட் டேங்க்லலாம் தண்ணி இல்லாதப்போ இந்த ப்ரெஷர் சுவிட்ச் போடுறதுல ரொம்பவே பெனிஃபிட். ஏன்னா தண்ணி இல்லாட்டி மிஷினே ஆன் ஆகாது உங்களுக்கு. இங்கே பாருங்க, திரும்ப ஒரு டைம் செக் பண்ணி கேட்குறேன். இப்போ இதுதான் ப்ரெஷர் சுவிட்சு. இதில் வந்து தண்ணி போய் உள்ள அந்த டயப்ரர் ரப்பர் மாதிரி இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி உள்ள சுவிட்சை வந்து ஆன் பண்ண வைக்கும். தண்ணி உள்ளே கிடைக்கும்போது இந்த ப்ரெஷர் சுவிட்சுக்கு தண்ணி உள்ளே போய் ப்ரெஷர் கிடைக்கும்போது மோட்டார் வந்து ரன் பண்ண வைக்கும், தண்ணி இல்லாட்டி ஆன் பண்ண வைக்காது. அவ்வளோதான். இதுதான் ப்ரெஷர் சுவிட்ச் வயரிங் கனெக்ஷனு. இன்னொரு டைப்பில் எப்படி கொடுக்கலாம்னா, ஃபஸ்ட்டு ஃப்ளோட்டுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் ப்ரெஷர் சுவிட்ச் கொடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு அடாப்டர்லேருந்து ப்ரெஷர் சுவிட்சு கொடுத்து ப்ரெஷர் சுவிட்சிலேருந்து ஃப்ளோட்டுக்கு கொடுத்துருக்கோம். இன்னொன்று எப்படி பண்ணலான்னா, ஃப்ளோட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ப்ரெஷர் சுவிட்சு செகண்ட் கொடுக்கலாம் வயரிங் கனெக்ஷன். அது அப்படின்னா இது ஈஸி, இது ரொம்ப சிம்பிள். இந்த வயரு எடுத்துக்கோங்க, இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இந்த ப்ரெஷர் சுவிட்சு ஃப்ளோட் வயரை மட்டும் எடுத்துக்கோங்க, ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து ஃப்ளோட்டுக்கு கொடுக்குறோம். சாரி, அடாப்டர்லேருந்து ஒரு வயர் எடுத்து இப்போ அடாப்டர்லேருந்து ஒரு வயர் எடுத்து ஃப்ளோட்டுக்கு கொடுக்குறோம். அடாப்டர்லேருந்து ஒரு வயர் எடுத்து ஃப்ளோட்டுக்கு கொடுக்குறோம். ஃப்ளோட்லேருந்து இன்னொரு வயர் எடுத்து நம்ம அந்த ப்ரெஷர் சுவிட்சுக்கு கொடுக்குறோம். 2 டைப்பில் இந்த ப்ரெஷர் சுவிட்ச் வயரிங் கனெக்ஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இனிஷியலாகவே கொடுக்கலாம், ஃபஸ்ட்டு ஃப்ளோட்டுக்கு முன்னாடியே வயரிங் கனெக்ஷன் பண்ணலாம் ப்ரெஷர் சுவிட்சு. இன்னொன்று ஃப்ளோட்டுக்கு அப்புறமே இந்த ப்ரெஷர் சுவிட்சுக்கு வயரிங் கனெக்ஷன் கொடுக்கலாம், எப்படினாலும் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரெஷர் சுவிட்ச் இனிஷியலாக ப்ரெஷர் சுவிட்சு ஃபஸ்ட்டு போட்டு வயரிங் கனெக்ஷன் எப்படி பண்ணுறது பார்த்தா, இப்போ ஃப்ளோட்டுக்கு அப்புறம் எப்படி கொடுக்குறது பார்க்கலாம். அடாப்டரோட ஒரு வயர் எடுத்து ஃப்ளோட் சென்சாரில் ஒரு வயர் கொடுத்துக்கோங்க. ஃப்ளோட் சென்சார்லேருந்து இன்னொரு வயர் எடுத்து ப்ரெஷர் சுவிட்சுக்கு கொடுத்துக்கோங்க. ப்ரெஷர் சுவிட்சிலேருந்து வர வயர் எடுத்து இந்த பம்போட பாசிட்டிவும் எஸ்வியோட பாசிட்டிவும் அப்புறம் எல்இடி உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். எல்இடியோட பாசிட்டிவ் பார்த்துக்கோங்க. ப்ரெஷர் சுவிட்சு வயரிங் கனெக்ஷனு ஃப்ளோட் சென்சாருக்கு அப்புறமும் கொடுத்துக்கலாம். எப்படின்னா, அடாப்டரோட பாசிட்டிவ் வயர் எடுத்து ஃப்ளோட் சென்சார் கொடுத்து, ஃப்ளோட் சென்சார்லேருந்து இன்னொரு வயர் இருக்கும், அதை எடுத்து ப்ரெஷர் சுவிட்சோட ஒரு வயர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் சுவிட்சில் இன்னொரு வயர் இருக்கும், அந்த வயர் எடுத்து எஸ்வியோட பாசிட்டிவ் மோட்டரோட பாசிட்டிவ்க்கு கொடுத்துக்கோங்க. இது ஒரு வயரிங் கனெக்ஷனு. இப்படியும் ப்ரெஷர் சுவிட்ச் வந்து வயர் கனெக்ட் பண்ணலாம். இப்போ நான் மிஷின் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டேன். இப்போ ஃப்ளோட் சென்சார்லேருந்து இங்கே சப்ளை வந்துட்டு தான் இருக்குது. இந்த ப்ரெஷர் சுவிட்ச் வந்து இப்போ ஆன் ஆகலை. எப்போ தண்ணி போய் உள்ள அந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறதோ டைப்ராம் மூலமாக ப்ரெஸ் பண்ணுறதோ அப்போ தான் மிஷின் வந்து ஆன் பண்ண வைக்கும். இப்போ இந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ண வைக்கலாம். இப்படியும் நீங்கள் வயரிங் கனெக்ஷன் பண்ணலாம். இந்த எல்பிஎஸ் சுவிட்சோட வயரிங் கனெக்ஷன் ஃப்ளோட்டுக்கு முன்னாடியும் கொடுக்கலாம், அதாவது ப்ரெஷர் சுவிட்சை ஃபஸ்ட்டே கொடுக்கலாம், இல்லாட்டி ப்ரெஷர் சுவிட்சை ஃப்ளோட்டுக்கு அப்புறம் கொடுத்துனாலும் பண்ணலாம். இவ்வளோ தான் ஒரு எல்பிஎஸ் சுவிட்ச் வந்து நம்ம பியூரிஃபையரில் ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையரில் எப்படி நம்ம வயரிங் கனெக்ஷனு பண்ணுறதுன்னு பார்த்தோம். தேங்க்யூ.